100 சப்ஸ்கிரைப்ஸ் இன் 3 டேஸ். ஸோ பேசிக்கா நான் 1 இயரா யூடியூப் பண்ணிட்டுருக்கேன். ஸோ திஸ் இஸ் மை மெயின் சேனல். டோட்டல் 500 சப்ஸ்கிரைபர்ஸ். அண்ட் இந்த 500 சப்ஸ்கிரைபர்ஸ 1 இயரா மாங்குன்னு வீடியோ போட்டு எடுத்தேன். இந்த குருவிலாம் கூடு கட்டும்ல, அப்படியே ஒரு விறகா எடுத்து எடுத்து கட்டுமே. அது மாரி ஒவ்வொரு வீடியோல இருந்தும் 10 சப்ஸ்கிரைபர்ஸ், 20 சப்ஸ்கிரைபர்ஸ், 15 சப்ஸ்கிரைபர்ஸ், 5 சப்ஸ்கிரைபர்ஸ்ன்னு குருவி கூடு கட்டுற மாரி இந்த 500 சப்ஸ்கிரைபர்ஸ சேர்த்துட்டு வந்தேன். பட் லாஸ்ட் வீக் என்னோட நியூ சேனல்ல ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அண்ட் வீடியோ அப்லோட் பண்ணும்போது ஐ ஹேட் 33 சப்ஸ்கிரைபர்ஸ். பட் வீடியோ அப்லோட் பண்ண ஒரே வாரத்தில் 243 சப்ஸ்கிரைபர்ஸ். ஆல்மோஸ்ட் 250 சப்ஸ்கிரைபர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 500 சப்ஸ்கிரைபர்ஸ் எடுக்க 1 இயர் எடுத்துச்சு என்னோட பழைய சேனல்ல. பட் 250 சப்ஸ்கிரைபர்ஸ் எடுக்க எனக்கு 1 வீக் தான் ஆச்சு. 1 இயர் டு 1 வீக். அப்படியே பயந்து போயிட்டேன் நான். என்னடா இப்படி பண்றீங்க? அண்ட் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா மெச்சூர்ட் மெச்சூர்ட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் அப்படின்னு வருது. இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா வீடியோ அப்லோட் பண்ண ஃபர்ஸ்ட் டே 21 வியூஸ். ஃபர்ஸ்ட் 23 ஹவர்ஸ்ல நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருந்தேன். அண்ட் இந்த 20 வியூஸ்ல பார்த்தோம்னா 10 வியூஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸோடது. 10 வியூ தான் யூடியூபா எனக்கு கொடுத்தது. விச் இஸ் ரியலி டிபிக்கல். ஸோ என்னோட ப்ரீவியஸ் 3 வீடியோஸ் பார்த்தோம்னா 40, 30, 20 வியூஸ். அண்ட் இதுவே இந்த வீடியோ ப்ளோ அப் பண்ணதுனால தான் வந்தது. ப்ளோ அப் ஆகிறதுக்கு முன்னாடி 13, 11, 2 வியூஸ். நான் பெரிய இன்ஸ்டாகிராம் போஸ்டே போட்டேன். லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அண்ட் ரைடிங் த அப்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஈஸி. பட் ரைடிங் த டவுன்ஸ், வெல் தட்ஸ் வேர் த ட்ரூ டெஸ்ட் ஆஃப் அவர் கேரக்டர் ரியலைஸ். அதாவது வீடியோஸ் எல்லாம் ஃபெயில் ஆகிட்டே இருந்தாலும் வீடியோஸ் கன்சிஸ்டண்டாக போட்டுட்டே இருக்கேன்ல. ஸோ தட் ஜஸ்ட் ஸ்பீக்ஸ் ஹைலி அபவுட் மை கேரக்டர் அப்படின்னு நானே என்னை பற்றி புகழ்ந்து பேசிக்கிட்டேன். பேசிக்காக இந்த பிளாக் கிளவுட்ஸில் அந்த சில்வர் லைனிங் நம்ம பார்ப்போம்ல, அது மாதிரி இந்த போஸ்ட். ஸோ என்னோட ஃபெயிலியர்ஸ் தான் அந்த பிளாக் கிளவுட்னா, என்னோட கன்சிஸ்டன்சி ஆஃப் மேக்கிங் வீடியோஸ் தான் அந்த சில்வர் லைனிங். ஒரு யூடியூபரா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். வீடியோஸ் எல்லாம் ஃபெயில் ஆகுதுன்னு நீங்கள் வீடியோ போடுறதை நிறுத்திட்டீங்கன்னா இந்த மாதிரி சக்ஸஸை நம்ம பார்க்காமையே போயிடுவோம். இந்த கார்ட்டூனில் வர மாதிரி. ஸோ தோண்ட தோண்ட மண்ணு மட்டுமே வந்தாலும் வீடியோஸ் எல்லாமே ஃப்ளாப் ஆகிட்டே இருந்தாலும் கன்சிஸ்டண்ட்டாக 4 days ஒன்ஸ் வீடியோ போட்டுட்டே இருக்கிறதுனால இந்த பையன் மாதிரி தோண்டிட்டே இருக்கேன்னா இவர் மாதிரி சோர்ந்து போய் விடலை. ஸோ என்தூசியாஸ்டிக்காக தோண்டிட்டு இருக்கிற இந்த பையன் மாதிரி தங்கம் அடுத்ததுல இருக்கா, அதுக்கு அடுத்ததுல இருக்கா, இல்லை அதுக்கு அடுத்ததுல இருக்கா அப்படின்றது தெரியாமலேயே பிளைண்டா தோண்டிட்டே இருந்தேன். பார்த்தா போஸ்ட் போட்ட நெக்ஸ்ட் வீடியோ ராக்கெட் மாதிரி பறந்துச்சு. யூடியூப் கேவ் மீ தி மிடில் ஃபிங்கர் கிராஃப். ஸோ ஃபக் யூ அப்படின்னு யாரும் நம்மளை பார்த்து சொன்னா நமக்கு செம்மையா கோவம் வரும். பட் ஃபக் யூ அப்படின்னு யூடியூப் நம்மளை பார்த்து சொன்னா அப்படியே செம்மையா இருக்கும். பட் ஃபக் யூ கிராஃப் ஆக்சுவலாக அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி 2 times ஃபக் யூ கிராஃப் வாங்கியிருக்கேன். டாக்ஸிக் ஹஸ்பண்ட், ஐ வாஸ் டாக்ஸிக் அப்படின்ற வீடியோக்கு ஐ காட் த ஃபக் யூ கிராஃப். வென் ஆப்பிள் மீட்ஸ் பர்ஸ், ஐஃபோன் வாங்கி பர்ஸ் ஓட்டையாயிடுச்சு அப்படின்ற வீடியோக்கும் ஐ காட் ஃபக் யூ கிராஃப். இன்ஃபேக்ட் டாக்ஸிக் ஹஸ்பண்டுக்கு ஐ காட் 40 சப்ஸ்கிரைபர்ஸ் இன் 2 days. அண்ட் ஐஃபோன் வீடியோக்கு ஐ காட் 10 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் அதில் 3 சப்ஸ்கிரைபர்ஸ், 24th சப்ஸ்கிரைபர், 26th, 27th அப்படின்னு கவுண்ட் பண்ணிட்டே வந்தாங்க. என்னடா இப்படி பண்றீங்க? அவ்வளோதான், வைரல், இனி நம்ம ப்ளோ அப் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் 2 daysல 2 வீடியோவுமே செத்துருச்சு. ஸோ பெரிய ஸ்பைக், அப்புறம் வீடியோ ஃப்ளாட். டாக்ஸிக்லையும் அப்படிதான், பெரிய ஸ்பைக், வீடியோ ஃப்ளாட். யூடியூபை நம்பவே முடியாது. ஸோ இந்த வீடியோ ஸ்பைக் ஆகும் போதும் அதே தான் நினச்சேன். ஓகே, ஒரு 2 days 3 days வீடியோ செத்துரும் அப்படிதான் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா என் சேனலில் 2 பிக்கெஸ்ட் வீடியோஸ், ஒன்று 40,000 அண்ட் அனதர் 30,000 அப்படி தான் பண்ணுச்சு. நான் கிராஃபே வரைஞ்சிருக்கேன் அதை பற்றி. ஸோ ஃபஸ்ட்டு நல்லா போயிட்டு இருந்த அந்த வீடியோ 1 monthக்கு கம்ப்ளீட்டாக செத்து போயிடுச்சு. ஸோ ஒரே நாளில் 300 வியூஸ், பட் ஒரு மாதத்துக்கு 700 வியூஸ். ஸோ டோட்டல் 1000 வியூஸ். அவ்வளோதான் வீடியோ போச்சு. சரி வேற வீடியோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் வீடியோஸ்க்குலாம் நான் மூவ் ஆன ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த 1 month பீரியட் ஐ மேட் 4 other வீடியோஸ். பட் திடீர்னு 1 month கழிச்சு முழிச்சு 3,000, 7,000, 17,000 சொல்லி எவ்ரி மந்த் எனக்கு கிடைக்கிற வியூஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிடுச்சு. அவ்வளோதான், வைரல் 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 அப்படின்னு நினச்சேன். வீடியோ செத்துருச்சு. ஸோ 40,000 வியூஸ்க்கு அப்புறம் வீடியோ கம்ப்ளீட்டாக ஃப்ளாட் ஆயிடுச்சு. நவ் ஐம் நாட் கெட்டிங் எனி வியூஸ் ஃபார் தட் வீடியோ. அண்ட் செக்ஸ் வீடியோவும் சேம் ஸ்டோரி, வீடியோ கம்ப்ளீட்டாக ஃப்ளாட் ஆயிடுச்சு. அண்ட் அதுவும் ஸ்டார்டிங்கில் ஸ்பைக் ஆச்சு, 2 monthsக்கு செத்து போச்சு, அப்புறம் ஸ்லோவாக முழிச்சுது. இப்போ வீடியோ எங்கேயோ போய் நிற்குது. த சேம் கிராஃப் இன் ஹாரி பாட்டர் திஸ் சாப்டர். ஸோ யூடியூப் இஸ் வெரி வெரி அன்பிரடிக்டபிள். வீடியோ திடீர்னு நல்லா போகும், திடீர்னு சாகும், அப்புறம் செத்த வீடியோ திடீர்னு எந்திரிக்கும். என்ன ஆகும், என்ன நடக்கும், இதெல்லாம் சொல்லவே முடியாது. ஸோ அரோரா சிங்க்லர் வீடியோ செமையாக போகும்போது ஃபர்ஸ்ட் டே ஐ காட் 33 சப்ஸ்கிரைப்ஸ். வீடியோ செம்மையாக பறந்துச்சு. பட் செகண்ட் டே ஐ காட் 22 சப்ஸ்கிரைப்ஸ். நான் நினச்ச மாதிரியே வீடியோ படுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ட்ரெண்ட் அப்படியே கண்டினியூ ஆகி ஸ்லோவாக வீடியோ செத்துரும். அதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் 3 மாதம் யாருக்கு தெரியும், வீடியோ எந்திரிச்சாலும் எந்திரிக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இந்த 2 daysல ஐ காட் 50 சப்ஸ்கிரைப்ஸ்
விச் இஸ் பெட்டர் தேன் 40 சப்ஸ்கிரைப்ஸ் இன் 2 days. ஸோ பரவாயில்ல, ஏதோ 1% இம்ப்ரூவ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். பட் தேர்ட் டே ஐ காட் 48 சப்ஸ்கிரைப்ஸ். பேசிக்லி 50 சப்ஸ்கிரைப்ஸ் இன் 1 day. ஸோ 50 + 50 100 சப்ஸ்கிரைப்ஸ் இன் 3 days. அப்படியே வானத்தில் பறந்தேன் நான். எப்படியும் வீடியோ சாக போகுது, பட் சாகிறதுக்கு முன்னாடி இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுத்துருச்சே. குமுதா ஹாப்பி ப்ரோ, குமுதா ஹாப்பி அப்படின்னு ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் போட்டேன். ஸோ 33 சப்ஸ்கிரைப்ஸ்லேருந்து என்னை 133 சப்ஸ்கிரைப்ஸ்க்கு 3 நாளில் கொண்டு போனாங்க எல்லாருமா சேர்ந்து. அண்ட் ஐ தேங்க் ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ். அண்ட் எவ்ரி யூடியூபருக்கு இந்த 100 சப்ஸ்கிரைபர் மார்க்கை தாண்டது தான் ரொம்ப கஷ்டம். ஸோ ஏப்ரலில் ஆரம்பிச்ச என்னோட சேனல் 100 சப்ஸ்கிரைப்ஸ் வரதுக்கு ஜூன் வரைக்கும் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் ஜூலை. ஸோ ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை மொத்தம் 4 months. ஸோ 100 சப்ஸ்கிரைப்ஸ்க்கு 4 months, பட் 200 சப்ஸ்கிரைப்ஸ்க்கு ஜஸ்ட் 1 month. ஜூலை டு ஆகஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் 100 சப்ஸ்கிரைப் தான் எப்பயுமே கஷ்டம். ஒன்ஸ் சப்ஸ்கிரைபர் வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அந்த மொமெண்டம் பில்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா, அதுக்கப்புறம் கடன்னு சப்ஸ்கிரைபர்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படிப்பட்ட கஷ்டமான 100 சப்ஸ்கிரைப்ஸை மக்கள் எனக்கு 3 நாளில் ஒரே வீடியோவில் கொடுத்துட்டாங்க. அண்ட் கமெண்ட்ஸ்லாம் பார்த்தோன்னா, நான் சின்க்ளேரோட வீடியோவில் சொன்ன மாதிரியே போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். ஒரு பக்கம் என்ன ஸ்மைல், இந்த ஸ்மைல்காகவே சப்ஸ்கிரைப் அப்படின்லாம் சொல்கிறதும், இன்னொரு பக்கம் என்ன ஸ்மைல், திஸ் ஸ்மைல் இஸ் ஸோ இரிட்டேட்டிங் அப்படின்னு அதுக்கு 8 லைக் வாங்குறதும் நடந்துச்சு. ஒரு பக்கம் டே கேன, உன் அம்மா எப்படி இருக்கா, நல்லா இருக்காளா அப்படின்னு என் பேரண்ட்ஸை அவமானப்படுத்துறதும், இன்னொரு பக்கம் ஐ ப்ரௌட் அபவுட் யுவர் பேரண்ட்ஸ், வாட் எ மெச்சூர்ட் எக்ஸ்பிளனேஷன், கிரேட் ஜாப் விக்கி, சூப்பர் அப்படின்னு என் பேரண்ட்ஸை புகழ்றதும் இருந்துச்சு. ஸோ ஒரு பக்கம் தேங்க்ஸ் டு யூடியூப், வெல் செட், ஜஸ்ட் வாவ் இப்படின்னுலாம் கமெண்ட்ஸ் வந்தாகணும். இன்னொரு பக்கம் போட டே ஓ அம்மால, யூ நீட் வியூஸ், தட்ஸ் ஆல் அப்படின்லாமும் கமெண்ட்ஸ் வந்துச்சு. பட் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கமெண்ட்ஸ் ஒரே த கேர்ள் ஃபேன்ஸ். இந்த ஸ்மைல் சூப்பர்னு சொல்ற கமெண்ட்ஸ் எல்லாருமே கேர்ள்ஸ் தான். அண்ட் கேர்ள்ஸ்க்காக எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். 150 times rejected. I complimented 150 girls in public அப்படின்னு என்னோட டேட்டிங் லைஃப் பத்தி ஒரு வீடியோவே போட்டிருக்கேன்னா, அது போய் பாருங்க, உங்களுக்கும் தெரியும். பட் சைடில் அண்ணா, ப்ரோ இது மாதிரிலாம் சொல்லி மூட் ஆஃப் பண்ணிடுவாங்க. நானும் நல்லா இருமா தங்கச்சி, காட் பிளஸ் யூ மை சைல்ட் அப்படின்னு சொல்லி கமெண்ட் போட்டுருவேன். ஸோ இப்படியே 125 கமெண்ட்ஸ் இந்த வீடியோ கிடச்சிச்சு. அண்ட் 100 சப்ஸ்கிரைப்ஸ் கொடுத்த இந்த வீடியோ நெக்ஸ்ட் 3 days இன்னொரு 100 சப்ஸ்கிரைப்ஸ் கொடுத்துச்சு. ஸோ 100 + 100 200. அண்ட் 7th day I got 50 more subscribers. So total 250 subscribes in just 7 days. But 8th day என்னாச்சு, வீடியோஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. யூடியூப் இஸ் வெரி அன்பிரடிக்டபிள். பட் 250 சப்ஸ்கிரைபர்ஸ் எனக்கு ரொம்ப 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 பெரிய விஷயம். ஐ மீன் வீடியோ ஸ்டார்டிங்கில் 33 சப்ஸ்கிரைப்ஸும் வீடியோ எண்டில் 284 சப்ஸ்கிரைப்ஸும் சாதாரண விஷயம் இல்லை. அண்ட் திஸ் இஸ் அ vlog சேனல். என் லைஃப்பில் நடக்கிறத ஹானஸ்டாக ஓப்பனாக டைரி vlog பண்ணுறது தான் இந்த சேனலோட மெயின் பர்பஸ். ஸோ 250 சப்ஸ்கிரைப்ஸ் இன் 7 days நான் ஏன் ஒரு வீடியோவை போடக்கூடாது? ஐ ஆம் ஸ்டார்டிங் டு ப்ளோ அப் ஆன் யூடியூப் அப்படின்னு டைட்டில் வச்சு ஏன் பட்டையை கலப்பக்கூடாது? பட் இந்த மாதிரி யோசிக்கும் போது எனக்கு ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வந்துச்சு. என்னோட பழைய சேனலில் 250 சப்ஸ்கிரைப்ஸ் வந்திருந்த போது நான் என் ஃப்ரெண்டை மீட் பண்ண போயிருந்தேன். அப்போ வந்து என்னடா யூடியூப் சேனல் நடத்துறியா அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமாம் யூடியூப் சேனல் நடத்துறேன். எவ்வளோ சப்ஸ்கிரைப்ஸ் தான் அப்படின்னு கேட்டதுக்கு 250 அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவ உடனே பயந்துட்டா. 250யா? ஏன்னா அவ வந்து 250K நினச்சிக்கிட்டா. 250,000 சப்ஸ்கிரைபர்ஸ். நான் உடனே இல்லைம்மா 250 250 அப்படின்னு சொன்னதுக்கு ஹி 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 250யா ஹி 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 அப்படின்ட்டா. பட் நான் இங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் 250 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு சொல்லி பட்டாசெல்லாம் போட்டு தடபுடலாம் கொண்டாடிட்டு இருந்தேன் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஸோ அதே மாதிரி 100 சப்ஸ்கிரைப்ஸ் இன் 3 days வீடியோ போடுறோமே, நெட்ல எல்லாரும் என்னை பார்த்து ஹி 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 அப்படின்னு சொல்லி கேவலமா சிரிச்சிட்டா அப்படின்னு சொல்லி சோஷியல் பிளேட் ஓப்பன் பண்ணி மணி சவ், மதன் கௌரி அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச ஃபேமஸ் யூடியூபர்ஸ்லாம் சர்ச் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ மணி சவ் பார்த்தோன்னா 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்ரி சிங்கிள் வீக். ஸோ இங்கே பார்த்தா 8,000, இங்கே பார்த்தா 7,000, எங்கேயோ இருக்காங்க. நம்ம இங்கே 250 சப்ஸ்கிரைப்ஸ் பெர் வீக். பட் மணி சவ் சேனலில் நிறையா வீடியோஸ் செமையாக ஓடுது. பட் நம்ம சேனலில் ஒரே ஒரு வீடியோ தான் நல்லா ஓடுது. சரி, நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணால் மேட்ச் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் மதன் கௌரி சேனல் பார்த்தா 30,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இன் 1 single வீக். இதெல்லாம் நம்மளால முடியாதுப்பா, இவங்களாம் எங்கேயோ இருக்காங்க. பட் 1 year முன்னாடி எனக்கு மணி சவ் சேனலே அப்படிதான் தோணுச்சு. என்ன எடிட்ஸ், என்ன ஹியூமர், என்ன கேமரா கான்ஃபிடன்ஸ். லைக் கேமரா அவரோட கூட பிறந்த தம்பி மாதிரி நடந்துக்குவா. அவ்வளோ கேமரா கம்ஃபர்ட். இதெல்லாம் என்னால் எட்டவே முடியாதுன்னு நினச்சேன். ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா அப்படின்னு பயந்துட்டு இருப்பேன்.
பட் 1 இயர் லேட்டர் அண்ட் 46 வீடியோஸ் கழிச்சு இப்பலாம் மனிஷா வீடியோஸ் பார்த்தா எனக்கே நிறைய கரெக்ஷன்ஸ் தோணுது. இது இது அப்படி பண்ணியிருக்கலாம். இது இன்னும் சூப்பரா பண்ணியிருக்கலாம். இது நல்லா இல்ல. அப்படின்னு 1000 கனெக்ஷன்ஸ் எனக்கு தோணுது. ஸோ மேபி ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு, இல்லன்னா ஒரு 3 இயர்ஸ் கழிச்சு, மதன் கௌரி லெவல அடிக்க முடியாதா என்ன? கண்டிப்பா முடியும். அடிக்கிறோம். அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். பட் இப்படியே யோசிக்க சொல்ல, மிஸ்டர் பீஸ்ட் அப்படின்னு சர்ச் பண்ணேன். இன் ஒன் சிங்கிள் வீக் 1 crore சப்ஸ்கிரைபர்ஸ். ஒன் சிங்கிள் வீக்ல என்னாலலாம் இந்த மொத்த லைஃப் டைம்ல அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் பார்க்க முடியுமான்னு தெரியல. பட் 20 lakh சப்ஸ்கிரைபர்ஸ், 30 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே ஒன் சிங்கிள் வீக்ல எடுக்கிறாரு நம்ம தலைவர் மிஸ்டர் பீஸ்ட். ஏன்னா அவர் பேர் மாதிரியே பீஸ்ட் மாதிரி இருக்கும் அவரோட வீடியோஸ். பட் நான் பீஸ்ட்லாம் இல்லப்பா. நான் ஒரு பூனை. அதுதான் நம்ம லெவலு. அது நமக்கே தெரியும். ஏன்னா நமக்கு வியூஸே 20 lakhs போகாது. இதுல சப்ஸ்கிரைபர்ஸ் எப்படி 20 lakhs எடுக்கிறது? பட் தட் இஸ் த பாயிண்ட். இதுதான் நம்மனா நம்மளை விட பிக் யூடியூபர்ஸ் இருந்துட்டே தான் இருப்பாங்க. த கிராஸ் இஸ் ஆல்வேஸ் கிரீனர் ஆன் தி அதர் சைட். ஸோ இப்படி மலை மாதிரி இருக்கிற யூடியூபர்ஸை பார்த்து நம்மள மாதிரி ஸ்மால் யூடியூபர்ஸ் நமக்கு வர 5 சப்ஸ்கிரைபர்ஸோ 10 சப்ஸ்கிரைபர்ஸோ பார்த்து ஹூ இதெல்லாம் ஒரு ரிசல்ட்டா? சி அசிங்கமா இல்லை? இப்படிலாம் சொல்லி நம்மளே நம்ம கேள்வி கேட்டுட்டு இருந்தோம்னா we will be in a place of deep self hatred. இதைத்தான் ஹபர்மேனும் சொல்லி தருவாரு ரிச் ரோலோட பாட்காஸ்ட்ல. ஸோ அடுத்தவங்களுக்கு நம்ம 5-6 மாசம் உழைச்சி எடுக்கிற 250 சப்ஸ்கிரைப்ஸ் ஹின்னு தோணும். அண்ட் ஈவன் 1 வீக்ல எடுக்கிற 250 சப்ஸ்கிரைப்ஸ் இங்க இருக்கிறவங்களுக்கு ஹின்னு தான் தோணும். இந்த மலையில நம்ம எங்க இருந்தாலுமே நம்மளை விட பெரிய ஆளுங்க இருந்துட்டே தான் இருப்பாங்க. அண்ட் அவங்களோட கம்பேர் பண்ணி நம்ம சின்னது அவங்க பெருசுன்னு சொல்லி வாழ்ந்தா நம்மளால யூடியூப் வீடியோஸே போட முடியாது. போன வருஷம் என் வீடியோஸ் 50 வியூஸ் 70 வியூஸ்னு எடுத்துட்டு இருந்தது. அண்ட் இந்த வருஷமும் என் வீடியோஸ் 30 வியூஸ் 40 வியூஸ் தான் எடுத்துட்டு இருக்கு. என்னதான் 500 சப்ஸ்கிரைப்ஸ் 280 சப்ஸ்கிரைப்ஸ் இந்த மாதிரிலாம் நம்ம ரிசல்ட் எடுத்துட்டு இருந்தாலும் வீடியோக்கு வீடியோ நம்ம இங்க தான் இருக்கோன்னு யூடியூப் நமக்கு நிரூபிச்சுக்கிட்டே இருக்கும். பட் அதுக்காக நம்மளோட ஸ்மால் வின்ஸை நம்ம செலிப்ரேட் பண்ணாம நம்மளே நம்ம கலாய்ச்சிட்டு இருந்தோம்னா முன்னேறி போக படி எடுத்து வைக்கவே முடியாது. நடிச்சா ஹீரோ தான், ஓவர் நைட் ஒபாமா தான், ஒரே வீடியோல வைரல் ஆகணும் இப்படின்னு நினைச்சு சுத்திட்டு இருந்தோம்னா அடி மேல அடி இடி மேல இடின்னு யூடியூப் நமக்கு கொடுக்கும்போது நம்மளால இந்த ஜேர்னியை கண்டினியூ பண்ணவே முடியாது. இந்த தாத்தா மாதிரி டிக் பண்றதையே விட்டுருவோம். ஸோ 250 சப்ஸ்கிரைப்ஸ்க்கு என் ஃப்ரெண்ட் பார்த்து சிரிச்சாலும் நான் அதை வின்னாவும் ஒரு செலிப்ரேஷனாகவும் பார்க்கறதுனால தான் கண்டினியூஸாக இந்த ஜேர்னியில் ட்ராவல் பண்ணிட்டே இருக்க முடியுது. இதைத்தான் ஹப்பர்மேன் நேவி சீல்ஸ் வச்சு சொல்லி தருவார். ஸோ நேவி சீல்ஸ்க்கு ரொம்ப ஹார்டான ஒரு டாஸ்க் கொடுத்துருப்பாங்க. அதை ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு இந்த மலை ஏறுற மாதிரி நிறைய டைம் கழிச்சு தான் சமிட்டை ரீச் பண்ண முடியற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அந்த டாஸ்க்ல ரிப்பீட்டடா ஃபெயில் ஆகிற பீப்புள் சக்சீட் ஆகிற பீப்புள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் இங்க இருந்தா மட்டும்தான் சந்தோஷம், இந்த பாதையெல்லாம் சி து கேவலம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபெயில் அட் த டாஸ்க் கன்சிஸ்டன்ட்லி. என்னதான் வீடியோ ஃப்ளாப் ஆனாலும் சே ஆனா அந்த ஒரு மொமெண்ட் நான் செம்மையா பேசினேன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துலயே சந்தோஷம் பார்க்குற இந்த பீப்புள் தான் சக்சீட் ஆகிறாங்க. ஸோ வாழ்ந்தா கெத்தா வாழணும், இல்லைன்னா செத்துடணும் அப்படின்னு இந்த காமெடியன் சொல்ற மாதிரி இங்க வாழ்றது மட்டும்தான் வாழ்க்கை, இதெல்லாம் வாழ்க்கையே இல்லை அப்படின்னு டிப்ரெஷன்லையும் மன உடச்சலையும் இருந்தா ஜேர்னியை கண்டினியூ பண்ணவே முடியாது. கிவ் அப் தான் பண்ணணும்னு தோணும். ஸோ நான்லாம் வந்து 1 இயர் முன்னாடி எல்லா வீடியோஸும் ஃபெயில் ஆகிட்டு இருந்த டைமில் இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுத்து சேவ் பண்ணி வைப்பேன் ட்ரைவில். மீனிங் என்னதான் வீடியோ ஃப்ளாப் ஆகிருந்தாலும் 36 வியூஸ் தான் எடுத்திருந்தாலும் அதில் நமக்கு 1 சப்ஸ்கிரைபர் கிடச்சிருக்குல்ல, அந்த ஒரு 1% மனசை நம்ம டச் பண்ணியிருக்கோம்ல அப்படின்னு சொல்லி செம ஹாப்பி ஆகிடுவேன். மீனிங் இந்த சிச்சுவேஷன்லேயே கூட ஐ கண்டினியூஸ்லி கெப்ட் சீயிங் ஜாய் அண்ட் கெப்ட் செலிப்ரேட்டிங் மை சிம்பிள் ப்ளஷர்ஸ். ஸோ கான்ஸ்டண்ட்டாக தோத்தாலுமே அதுக்குள்ள அந்த சின்ன சின்ன ப்ளஷர்லாம் பார்க்கறதும் அதையவே ரசித்து வாழ்றதும் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மைண்ட் செட் தட் யூ நீட் வென் யூ டேக் ஆன் லாங் பிக் கோல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 6 பேக் வேணும்னா ஜிம்முக்கு 2-3 இயர்ஸ் போகணும். 6 பேக் இருந்தால் தான் நான் சந்தோஷமா இருப்பேன்னு சொன்னால் 2-3 இயர்ஸ் போக மாட்டோம். பட் நேற்று 10 நிமிஷம் ஒர்க் அவுட் பண்ணோம், பட் இன்னைக்கு 15 நிமிஷம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே ப்ரௌடாக ஃபீல் பண்ண வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களை நீங்களே ஹாப்பியாக வச்சுக்கிட்டீங்கன்னா கடான்னு மலையை ஏறி முடிச்சிருவீங்க. லைக் அது வந்து ஒரு எஃபர்ட்டாகவே தெரியாது, கஷ்டமாகவே ஃபீல் ஆகாது. பட் இன்னும் இங்கே தான் இருக்குமா, இன்னும் இங்கே தான் இருக்குமா, இப்போதான் இங்கே வந்துருக்குமா ஆட சி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா வேலைக்கே ஆகாது. விச் இஸ் 5 மில்லியன் சப்ஸ்கிரைபர் சேனலா இது இல்லைனாலும் வெறும் 250 சப்ஸ்கிரைப்ஸ் எடுத்திருந்தாலும் அதையவே செலிப்ரேட் பண்ணி கெத்தா ஸ்டைலா என்ஜாய் பண்ணி வீடியோஸ் போட்டோம்னா தான் இந்த மாதிரி லாங் ஜேர்னியில் ப்ரோக்ரஸ் பண்ண முடியும். ஸோ இஃப் யூ ஆர் ஸ்மால் யூடியூபர் லைக் மீ,
then consider subscribing to my channel. ஏன்னா this is a vlog channel and I'm going to be logging all of my progress, success, failure, negative comments, positive comments, everything that YouTube is going to give me here. So anything I learn, any insights, great advice, எல்லாமே இந்த சேனல்ல உங்களுக்கு கிடைக்கும். So stay subscribed and I'll see you in the next video.